வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரசகுல்லானா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு ரசகுல்லா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த ரவை ரசகுல்லாவை டீ போடுற டைமில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வெறும் 4 பொருட்கள் இருந்தால் போதும் இந்த ரவை ரசகுல்லா செய்யறதுக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 கப் அளவு பால் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். இன்றைக்கி நம்ம எல்லா அளவுமே இந்த கப்பில் தான் எடுக்க போகிறோம். அளவு எல்லாமே ஒரே சைஸ் கப்பில் இருந்தால் தான் கரெக்டாக வரும். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்க, பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நுர லேசாக அடங்கவும் அதே கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிகள் எல்லாம் உடஞ்சி நல்லா கட்டிப்படாமல் வரும். பாருங்க, ரவை எல்லா பாலும் இழுத்து நல்லா ட்ரை ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்துட்டு நெய் ரவையில் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா உடச்சி விட்டு கிண்டிக்குவோம். பாருங்க, நல்லா கிண்டியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி ஆற வச்சுக்குவோம். ஆறவும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்படி கொஞ்சமாக ரவையை கையில் எடுத்து இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சி பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவோம். இப்படி பால் ஷேப்புக்கு வரவும் 2 கைக்கு நடுவே வச்சு இப்படி உருட்டி நல்லா ஸ்மூத்தான பாலாக கொண்டு வந்துடுவோம். எந்த அளவுக்கு பெரிய சைஸ் உருண்டையாக உருட்டுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜீராவில் ஊற விடணும். அப்போ தான் ஜீரா உள்ளே நல்லா இறங்கும். உடனே சாப்பிட ரெடி பண்ணிங்கன்னா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விட்டால் ரசகுல்லா நல்லா ஊறி உள்ள வரைக்கும் ஜீரா இறங்கி சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லா ரவையும் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜீராவை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு குழியான பாத்திரமாக அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவு ஜீனியை சேர்த்துக்குவோம். 1 கப் ஜீனிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஜீனி நல்லா தண்ணியில் கரைஞ்சி கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நம்ம நார்மலாக செய்கிற குலோப் ஜாமுன் ஜீரா மாதிரியே திக்காலாம் செய்யக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் செய்யணும். ஏன்னா நம்ம செஞ்சு வச்ச ரவா ரசகுல்லா எல்லாத்தையுமே நம்ம ஜீராவில் சேர்த்து கொதிக்க வைப்போம். அதனால ஜீரா தண்ணியாக இருந்தால் தான் கொதிச்சு வற்றி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஜீனி நல்லா கரைஞ்சி கொதி வந்துருச்சு. இப்போ 4-5 ஏலக்காயை பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவா ரசகுல்லாவை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்குவோம். எல்லா பால்ஸையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம். ரவை ஜீராவில் நல்லா வெந்து வரணும். ஜீராவும் உள்ளே நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஜூஸியான ரவா ரசகுல்லா ரெடி. கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அதனால் இதை அப்படியே ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் சின்ன சின்ன பாலாக செஞ்சுருந்தீங்கன்னா உடனே செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியான டைம் இருந்தால் போதும் இந்த ஜூஸியான டேஸ்டியான ரவா ரசகுல்லா செய்கிறதுக்கு. இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ரவை, பால், நெய், சுகர்னு 4 பொருட்கள் இருந்தால் போதும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.